நாத விளக்கு அது இதுன்னு இப்படி இந்த ஊர் பூரா எழுதி வைக்கணுமா? சார் ஊர் பூரா எழுதி வச்சாதான் சார் ஆம்பளைங்களுக்கும் புரியும். இது கூச்சப்பட வேண்டிய விஷயம் இல்லன்னா எழுதி வைக்க சொல்றாங்க. எனக்கு நாப்கின் வேணுமே. நாளைக்கு காலையில வாங்கி தரேன். அட இப்பவே வேணுமே. அப்பா சாப்பிட்டு சும்மா தானே இருப்பாவ. அவளை போயிட்டு வர சொல்லுங்க. இது பொம்பளைங்க சமாச்சாரம். நீயே பாத்து. ஆமாப்பா இது பொம்பளைங்க சமாச்சாரம் தான். பொம்பளைங்களுக்கு ஏதாவது நோவு வந்துட்டா பொறவ ஆம்பளைங்க சமாச்சாரம் ஆயிடும். சொல்லிவிட்டேன். போய் வாங்கிட்டு வாங்க. இதெல்லாம் சரியா தான் சொல்லுது. எனக்கே நிறைய விஷயம் அவதான் படிச்சு சொல்லி கொடுக்கா. இருந்தாலும் இந்த வாசகத்தை ஊர் பூரா எழுதி வச்சா இந்த எசகி பையன் சொல்ற மாதிரி கொஞ்சம் அருவருப்பா தான் இருக்கு. யாருக்கு அருவருப்பு? ஆம்பளைகளுக்கா? எங்களுக்குலாம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க மீசையை முறுக்கிட்டு வெட்டு குடுத்துன்னு அருவாளை தூக்கிட்டு சண்டைக்கு போறியல்ல, அந்த ரத்தத்தை பார்த்தாத்தே எங்களுக்குலாம் அருவருப்பா இருக்கு. நான் வேணா நம்ம ஊர் பொம்பளைங்க கிட்ட போய் இதெல்லாம் நம்ம நல்லதுக்குத்தேன் உங்க வீட்டு ஆம்பளைங்களுக்கு சொல்லி புரிய வைங்கன்னு சொல்லுதே. சொல்றது போல சங்கடமா இல்ல இருக்கு. எது சங்கடம்? செவத்துல இருக்க வாசகத்தை மறைக்கிறதுக்கு எங்க மகன் பெரிய மனுஷி ஆயிட்டான்னு ஊர் பூரா பிளெக்ஸ் அடிச்சு பெருமை கொளிக்கிறீல்ல, அது இதுக்கு சங்கடப்பட்டா அதுக்கு சங்கடப்பட்டுதான் ஆகணும். நம்ம ஆர்டிஓ ஒரு பொம்பளை தானே.